இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ணே கொஞ்சம் நிப்பாடுங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, இந்த சுபா ஃபேக்ட்ரிக்கு எப்படி போகணும்? இப்படியே போங்க நேரா பிசாங்கை பக்கமா 3வது சந்தில் திரும்புங்க. ஓ 3வது அண்ணா, ஸ்ட்ரைட்டாக போய் 3rd லெஃப்ட்ண்ணா. ஏப்பா உன் இடத்துல இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு எந்த பயிலுக்கும் நீ வழி சொல்லிக்கிட்டு இருக்க. புள்ளன்னு சொத்தெல்லாம் வித்துட்டு இப்படி நடுத்தரில் உட்காந்துருக்குற. சாந்தி, கழுத்தில் மஞ்சக்கயிறு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஊரில் இருந்து முத்துன்னு ஒருத்தர் கால் பண்ணாருங்க. அத்தை மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னார். அதான் செயினை விற்று அவங்களுக்கு காசு அமிச்சேன். என்ன தம்பி, வேலை கிடச்சிருக்காத? எப்படி கிடைக்கும்? இருக்கிறதே ஒரு ஷீட்டு, அதுவும் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனில் ஒரு அரசியல்வாதி பையனும் கிடச்சிருச்சு. அவனும் வேலைக்கு சேர்ந்துட்டான். இந்த பார் தம்பி, அது தெரியாத ஒன்றை மாதிரி பசங்க இந்த வேலைக்காக தினமும் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. உன்னை மாதிரி இளைஞரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி. உன்னை மாதிரி எனக்கும் ஒரு பையன் இருக்கான். நல்லா படிப்பான், எல்லா பாடத்துலேயும் மொதல் மார்க் வாங்குவான். அவனை படிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நாங்கள்லாம் ஆடு மாடு வச்சு பொழப்பு நடத்தினவங்க தம்பி. நாங்கள் பட்ட கஷ்டம் என் புள்ள பற்றக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கிற ஆடு மாடெல்லாம் விற்று அவனை படிக்க வச்சோம். எந்த ஆடு மாடை விற்று படிக்க வச்சனோ அதுக்கு வேலையும் கிடைக்கல. அந்த ஆடு மாடை திரும்ப வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட காசு பணமும் இல்லை. அதனால தான் இந்த வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்து வேலை தேடிட்டு இருக்கிறேன். என் பையனுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டு இருக்கேன் தம்பி. உன்ன மாதிரி பசங்க இங்கே வந்துட்டு போகிறத பார்க்கும்போது வேலை கிடைக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் என் பையன் மட்டும் அவன் படித்த படிப்புக்கு என்னைக்காவது ஒரு நாள் வேலை கிடைச்சிரும்னு அவன் நம்பிக்கையோடு இருக்கான் தம்பி. என்ன தம்பி வேணும்? கொடுங்க. ஐயா, சொல்லுப்பா, என்ன வேணும்? இந்தாங்க. ஏன்பா, நீங்கள் தானே ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு வழி கேட்டீங்க? ஆமாய்யா, எனக்கு ஒரு குவார்ட்டர் மட்டும் சொல்லிடு. பார்க்க படித்த பையன் மாதிரி தெரியுறீங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள்லாம் ஏன் தம்பி இங்கே வர்றீங்க? இது தானும் அடைஞ்சு நம்மளை சுற்றி இருப்பவர்களை அழிக்கிறதுக்காக உள்ள இடம். புரிஞ்சுக்கங்க. டேய், நீங்கள் வரக்கூடாது. நீ பாட்டுக்கு பேசி விவரத்தை கெடுத்துறாரா? குடிக்க தானே வந்திருக்கான், கேட்கறத குடுறா. வென்று கூட பெருசாக அட்வைஸ் பண்ண வந்துட்டார். ஏய், அங்கே பாரு, டேபிள்லாம் காலி பாட்டில் கடை க்ளீன் பண்ணுங்கடா. ஏ ரவி, அந்த கருமாத்தூர் ரோட்டு கடை காலி பண்ண சொல்கிறானுங்க. சீக்கிரம் வேற இடம் பாருங்க. தம்பி, சாப்பிட என்ன வேணும்? எதுவும் வேணாம். பைக், அந்த பைக் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா பைக்கே வேணாம்.
அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா ஐயா என்னையாச்சு? ஐயா என்னையாச்சு? இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயா இங்க பாருங்கய்யா. ஐயா ஆத்தா ஆத்தா ஒயின் ஷாப்பில் கருப்பன் தாத்தா இறந்து கிடக்குறாரு. ஊர்க்காரங்க எல்லாம் தூக்கிட்டு வராங்க. நான் போகிறேன் ஆத்தா. சாந்தி, போன்ல யாருன்னு பாரு. ஹலோ, நான் முத்து பேசுகிறேன். ஆ சொல்லுங்க முத்து. நான் அமிச்ச பணத்தை மாமாக்கு கொடுத்துட்டீங்களா? அனுப்பிச்ச பணத்தை சொல்லுங்க முத்து. கண்ணு அப்பா அம்மாட்ட கொடுக்குறதுக்கு போனேன். என்ன ஆச்சு முத்து? அதை வாங்குறதுக்கு அவங்க உயிரோட இல்லைம்மா. இறந்துட்டாங்களா? நாங்க வந்துடுறோம் முத்து. சாந்தி, சாந்தி, யாருமா போன்ல? முத்துங்க. நான் அமிச்ச பணம் மாமாக்கு போய் சேர்ந்துருச்சான். சாந்தி, நீதான் பணம் அனுப்புன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? எங்க நம்ம மாமாவையும் அத்தையும் போய் பார்க்கலாமா? எப்ப நீ எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அப்பவே என் உடம்புல புது தெம்பு வந்துருச்சு. இப்பவே கிளம்பு, போலாம். நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நாங்க வந்துட்டு இருக்கோம், நீங்க கால் பண்ணாதீங்க. சரிங்க. யாருமா ஃபோனில்? நம்ம பையன்தாங்க. ட்ரை பண்ணா கிடைக்கல. ஓ சரி, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உட்காந்துக்கிறேன், நீ பின்னாடி உட்காந்துக்கிறியா? சரிங்க. ஏன்பா முத்து, கண்ணுங்கிட்ட பேசுனியா? எங்க வந்துகிட்டு இருக்காப்ல? வந்துருவான், பக்கத்தில் வந்துட்டானா? சரிப்பா, வந்துடும்.
அப்பா அப்பா எல்லாரும் ஒன்றா செல்லுவா எல்லாம் நினைப்பா நினைச்சு வந்தேன் போயிட்டியப்பா அப்பா எனக்கு மட்டும் இப்படிதான் நடக்குது. ஒரு பிள்ளையாடா அவனுக்கு ஒண்ணுமே செய்யலையம்மா. விட்டு போயிட்டியம்மா. அப்பா நீங்க எப்படி தாத்தாடா தாத்தாவா என்னப்பா சொல்லு பேர மக்களை கேட்டியம்மா பாருமா பாட்டியா தாத்தா பாட்டியா 12 வருஷமா உன்னை கண்ணிலேயே காமிக்காத பாவி ஆயிட்டா. ஐயா குவார்டர் மட்டும் சொல்லிடு. கையாலே வாங்க சொல்லி நானே கொண்டுட்டேன் தாத்தா. இந்த நிலைமையில பார்க்க வச்சுட்டே தாத்தா. என்ன பத்த ஐயா நான் மறந்த ராசா நான் மறந்த எம்பரப்பே நான் கோயில் சாத்துல இருந்து சொல்றேன். நாங்க 3 பேர் சத்தாலும் வராத கண்டெடுத்த மகராசா தெய்வமே. என் வீட்டுல நானே செத்தாலும் நீங்க யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. போங்கடிக்கிறது மூச்சில முடிக்க கூடாதுன்னு போயிட்டியாடா. தம்பி அழுகிறது யார் தெரியுமா? உங்க அத்தைங்க, உங்க அப்பாவோட கூட பிறந்ததுங்க. சின்ன பிள்ளையில சண்டை போட்டு போயிடுச்சுங்க. எல்லாம் உன்னாலதான். இவங்க செத்த அதிர்ச்சியில 3வது தங்கச்சி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. தம்பி, இதுவரையிலும் உனக்கு கடைசியா இருந்த சொந்தமே உங்க அப்பாவும் அம்மாவும் தான். நீ இப்ப போயிட்டீன்னா எப்ப திரும்ப வருவேன்னு தெரியல. அப்படியே வந்தாலும் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியல. உங்க தாத்தன் உங்க அப்பா நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொத்து சேர்த்து வச்சாரு. ஆனா உங்க அப்பா உன் சந்தோஷத்துக்காக இருந்த இடத்தையெல்லாம் வித்துட்டாரு. மிச்சம் இருக்கிறது உங்க பாட்டனோட கல்லறை தோட்டம் மட்டும்தான். உன் தாத்தா என்ன நினைச்சாரோ தெரியல. தான் சாகிறப்ப அன்னைக்கு என்ன இங்கே தான் புதைக்கணும்னு சொல்லிட்டாரு. உங்க அப்பா எந்த கஷ்டத்திலும் இந்த இடத்த மட்டும் விற்கல. அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாருப்பா. இந்தா. தம்பி, உன் பரம்பரோட கடைசி சொத்தையும் நீ வித்துட்டனா உன் பிள்ளைக்குன்னு ஒன்றும் இல்லப்பா. இங்கே பார் தம்பி, ஏற்கனவே விட்டுட்டு போன பூமியில் ஏதோ வந்துச்சுன்னு அதை காப்பாற்றுறதுக்காக போராடுறவங்களும் அதை ஒடுக்குற போலீஸும் அதற்கு ஆர்டர் கொடுக்குற அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் நம்ம மண்ணிலிருந்து போனவங்க தான்.
இப்படியே நமக்கு நாமே அடித்து செத்துட்டு இருந்தா இருக்கிற இடமும் போயிடும். அவங்கவுங்க தன்னோட தாய் பூமிக்கு திரும்பி வந்தாலே போதும், மிச்சம் இருக்க பூமியாவது காப்பாற்றலாம். சரி தூங்குங்க, வெளில நான் பால் ஊற்ற போகணும். வர்றேன்ப்பா. இதே சிவனாண்டியும் சரி, இந்த ஊருக்காரங்களையும் சரி, கூடிய சீக்கிரமே காலை வந்து விளைவிக்கிறோம் பாரு. உங்கள் அப்பாவுடைய கடைசி சம்பள பணம். அந்த காலத்தில் உங்கள் பாட்டன் எங்கள் அப்பா சாராயங்காய்ச்சினார்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சார். நாங்கள் ஒன்றும் கெட்டும் போல, நீ ஒன்றும் பெருசாகவும் வாழ்ந்துடல. இந்தா தம்பி, பணத்தை வாங்கிக்க. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், அது உங்கள் பாட்டனுக்கு தெரியல. இந்த பூமியவே சாமியா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சோறு போடுறதுக்காக ஏறு பிடிக்கிற இந்த கை வேற எதுக்காகவும் யாருக்கிட்டையும் கை ஏந்தாது. இங்க பாருங்க.